இருக்கு. அப்பயே நான் நினைச்சேன் நம்ம மஞ்சள் கலர் புடவை கட்டணும்னு. நின்னதாமா போய் மாட்டிக்கிட்டு இளம்பலாம் குண்டோட போய் ஆயம்ம தள்ளி பிடிச்சு ஆயம்முக்கு சேய் சுழிக்கு. ஐயோ அம்மா படம் முடிஞ்சு சாமி. கொல்லு மேல பறந்து தின்னுமா அப்படியா?
மூடர்களே, இதோ தேவாதி தேவர் சபை தேவர் மன்னருக்கு நானே தலைவன். எப்படி தேவலோகத்துக்கு அதிபதியாகிய நான் என்னுடைய பெயர் தேவேந்திரன். 32-18 சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது இப்போது அத்துமீறி அதாவது அதிகம் செய்கிறீர்களே நீங்கள். நாங்கள் சபையை உங்களை பார்த்தால் நடுங்குகிறது. நாங்கள் யார் தெரியுமா? தேவர் சபை மட்டுமல்ல, இந்த வானலோகம் பூலோகம் எல்லாமே கிடு 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 நடுக்கணும். அமராவதி எல்லாம் எங்களுக்கு சொந்தம். யார் நீங்கள்? வைத்தியக்கார புண்ட மணிமுறை தோயமாபுரி கூட்டத்திற்கு தலைவர்களா நீங்க? அண்ணன் காலகாய சூரன். அப்படியா? அசுரர்களா? அப்படி நிவாதகன் காலகாயனாக இருந்தாலும் இந்த தேவர் சேவைக்கு வந்தீர்களா? இந்த தேவேந்திர பாதத்தை வணிந்து விட்டு உங்களுக்கு வேண்டியமான வரங்களை பெற்று அந்த தேவருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள் பிறந்தவர், அரக்கர் பிறந்த அசூரர்கள், தேவருக்கு அதாவது திதிக்கு பிறந்தவர் தேவர்கள். பங்காளிகள் பங்காளிங்க. அப்படியா? தேவாதி தேவர் ஒருபுறமும் அசுராலை கூட்டங்கள் ஒருபுறம் என்று தேவ அமிர்தம் அடைந்தோம். அந்த அமிர்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தோம்? என்ன கொடுத்தீங்க? அரை பிரி மூப்பு என்று சொல்லக்கூடிய அதை கொடுத்தோம். முட்டம் இது மட்டுமே எங்களுக்கு கொடுத்தா அல்லவா? நீங்க 2 பேரும் பங்காளி கொடுத்தானே? அமிர்தத்தை 2 பேரும் சரி பங்காளி பிரிக்கணும். சரி பங்காளி பிரிக்கணும். தேவ அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு அதாவது அழிவில்லை, தேவர்களில் நீங்களும் தேவனாகி விடுவீர்கள். அந்த தேவ அமிர்தத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். மது மாமிச மங்கை அனைத்தும் உங்களுக்கே கொடுத்தோம். நீங்க மட்டும் விவரமா எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. வாயில கை வச்சு உங்களுக்கு கொடுத்தோம் அல்லவா? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளைத்தான் நாங்கள் கொடுத்தோம். இனிமே இது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. துணிவு இருந்தால் 8 வாள் கொடுப்போர் உன்னுடைய உயிரை. அந்த இதெல்லாம் வாங்க. 32 சிம்மாசனம் யாருக்கு சொந்தம்? தேவ் இந்திர பகவானே, அமராவதி பொன்னுலோகம் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதியாக இந்திர பகவான். இனிமேல் உனக்கு நாடும் கிடையாது, நகரம் கிடையாது. இதோ இந்த அமராவதி பொன்னுலோகம் அனைத்தும் எனக்கே சொந்தம். ஆரஞ்சு ஆனகத்தின் சங்கிலி எடுத்து வாருங்கள். மந்திரி பிரதானமந்திரிகளே, இதோ இந்த சங்கிலி எடுத்து வா சீக்கிரமாக. சங்கிலி தான் கொள்ளக்காரத்துக்கு போட்டாரு. அந்த சங்கில இருந்து இந்த தேவடியில கட்டி அடே சண்டாளா கையவனே, இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். அதுல கட்டுறீங்க சுருக்கு போட்டு இதுவரைக்கும் உனக்கு தேவலோகம் சொந்தம். இனிமேல் பட்டு இந்த தெய்வலோகம் யாருக்கு சொந்தம்? பரிசாக கொடுத்தார்கள். கொடுக்க முடியுமா? முடியாது. ஒருபொழுது முடியாது. முடியுமா? முடியாது. 32 படி சிம்மாசனம் இருக்கிறது. அது யாருக்கு சொந்தம்? அந்த 30 படிக்கட்டு சிம்மாசனம் அந்த பாரிஜாத மலை அது யாருக்கு சொந்தம்? பாரிஜாத மலை அது நீயே வைத்துக்கோ. நீ வைத்துக்கொள்ள. பூச்சக்கர கொடை அந்த கொடை எனக்கு சொந்தமா? என்னது உனக்கா? யாருக்கு?
சரி நீங்க உங்களுக்கு வேணுமா? சரி அப்படின்னா அந்த பட்டத்து வெள்ளையாடு யாருக்கு சொந்தம்? அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு சொந்தமான ஆராத்தனை உடனே சொந்தத்தை யார் எந்திரி எந்திரி வைத்துக்கொள். உனக்கே வைத்துக்கோ, நீ வைத்துக்கோ. இனிமேட்டு தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா சொல்றேன். அந்த நாட்டிய பெண்கள் யாருக்கு சொந்தம்? 7 நாட்டிய பெண்கள் உங்களுக்கு வேணுமா? ஆமா. அந்த 7 நாட்டிய பெண்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படி எனக்கு வேண்டாம். உன்னோட பொண்டாட்டி தேவேந்திராணி அவள் யாருக்கு சொந்தம்? அண்ணனுக்கு வேணும். என்னுடைய மனைவி. முடியுமா முடியாதா? என்னுடைய மனைவி இந்திராணி உங்களுக்கு வேணுமா? அடே மூடனே, ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அதனால அந்த மனைவி எனக்கே சொந்தமானது. யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தமான. எனக்கு சொந்தமா? ஊர் பசங்க அடிபத்துல 2 பேர் சேர்த்து போடுங்க. அப்படியா? பொண்டாட்டி வேணும்னா வச்சுக்கோப்பா. பொண்டாட்டி வேணும் வச்சுக்கோ, கூட்டிட்டு போ. அப்படி இவனை நீ கட்டினாரு, நீ பாலம் கடத்துல விட்டு சேர்த்துருக்கலாம். என்னாச்சு? அவங்க புறத்துல கேக்குறாங்க, பொண்டாட்டி யாருக்குன்னு கேக்குறாங்க, வச்சுக்கோங்கிறான். வச்சுக்கோ. அப்படி தேவர்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பரிசாக கொடுத்து இந்திராணி போய் வச்சுக்கோங்க சொல்றீங்களே. நான் அப்படி சொல்லுவா உன்னை விட்டு. இந்திராணியே கொடுத்தல கொடுத்து அன்னைக்கே நீங்க அவங்க கொடுத்திருந்தா நான் போயிருப்பேன். வேண்டாம், நான் இருக்கிறேன். ஐயோ, அரே மூடங்களா, தாலகையா நிலவரங்களா, இறுதியாக என்ன சொல்லிருங்க? இந்த 7 நாட்டிய பெண்களும் உனக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அனைத்து எனக்கு என் தம்பிக்கு சரி பங்கா செய்யணும். உனக்கு செஞ்ச மாதிரி எங்க 2 பேர்த்தையும் செய்யணும். செய்ய சொல்ல. என்னப்பா? குண்டே குண்டே தள்ளிக்கோ. தினமும் கூத்துக்கு வந்துட்டு இவரு பெண்டாவது நான் குடிப்பணி எடுத்து நேராணி கிளம்பி போயவாடு சுட்டேன். முச்சங்களுக்கு போயிட்டு தெரியுமாடா கல்லா. தண்ணி கிடைக்காத நேரமா வீட்டுல போய் தூங்கிடுறாங்களாமா. பதில் சொல்றாங்கப்பா. எத்தனை போட்டு நிறைய போயாடா தெரியும். உன்னிடத்தில் உனக்கு முன்பதாக எப்படி ஆடினார்களோ அதே போல் எங்கள் இருவருக்கு முன்பதாக அதே போல் ஆட வேண்டும். நீங்கள் உட்காருங்கள். ஆமா, மனைவி இந்திராணி உங்க தொடர்பே உட்காரணும். பிறகுதான் நாட்டியம் புரிய வேண்டும். அப்படியா? இப்ப என்ன அந்த வேலை கூதியில பேசக்கூடாது. உட்கார ஜாது பண்ணுங்கடா. உட்காரா. என்னடா அண்ணா பொண்டாட்டியா? அண்ணா, ஏங்க உட்கார்ந்து சேர் உடைச்சு போயிருங்க. அவனுடைய கட்டளை என்ன செய்வது? சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அந்த போய் அவன் என் மகன் சித்திரசேனன். யாரா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்றா? யாரு? அதாரு அதாரு அப்பா அது ஒப்பல்ல அது ஒப்பல்ல ஒண்ணே நம்பர் சிறப்புடா நான் யாரு அப்பா புரியுது கொண்டா டேய் உன்னை ஓரத்துல அந்த ஓரத்துல கமந்து கட்டு அது யாரு இது யாரு கைஜிம் கேமராடா போடா ஏய் நாட்டி பிங்களா கமடி நாட்டி பிங்களா அனைவரும் நாட்டி புரி வந்து தேவிலோ சமயகரமா நாட்டி புரி வேண்டும் தேவேந்திர முன்பாக எப்படி நாட்டி புரிஞ்சிருக்கோ அது போல நீ நாட்டி ஆட வேண்டும் நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் நீங்கள் எல்லாத்தையும் நடத்தி பார்க்கலாம் இவன் நடத்தி பார்த்துட்டு பயப்படக்கூடாது சாமி
சுவாமி தேவேந்திர மன்னா, ஊர்வசி நாங்கள் என்ன செய்வது? இதோ அந்த சண்டால் அரக்கர்கள் வந்து தேவலோகத்தை வந்து அனைத்தும் பிடிங்கொண்டார்கள். இதோ அவர்கள் முன்பதாக நீங்கள் நாட்டியம் செய்யுங்கள். நான் எப்படியாவது தப்பி பிழைத்து உங்களை தப்பிக்க வைக்கிறேன். உயிரை நான் காக்கின்றேன். ரொம்ப நளினம் ஆட வேண்டும். என்ன காரணம் சுவாமி? இந்த தேவர் முன்னே ஆடும் பெண்கள் அணிவெற்றவர்களும் இந்த மூடன் முன்னே ஆடலாமா? இந்த மன்னர் முன்னே ஆடும் பெண்கள் அணிவெற்றவர்களும் இந்த மடையர்கள் முன்னே ஆட முடியுமா சுவாமி? அரக்கர் முன் அதாவது அடித்து சித்திரவதை செய்து விட்டார்கள். அவர் முன்பதாக நீங்கள் நாட்டியம் முடியுங்கள். என்னை எப்படியாவது தப்பித்து விட்டால் நான் உங்களை தப்பித்து அந்த அரக்கர்களை நான் கொன்று மடித்து வருகிறேன். அப்படியா? ஆமா. இந்த அரக்கர்கள் அணிவெற்றவர்களும் மது மாமிசம் என்று சொல்லி மது மாமிசத்தோடு திருவர்கள். அதனாலே தேவர் முன்னே நாங்கள் ஆடும் பெண்கள் அணிவெற்றவர்களும் இந்த மடையர் முன்னே ஆடினால் அணிவெற்றவர்களும் மதி வாங்கி விடுவார்கள். அப்பொழுது நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுகிறேன். ஆகட்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும். யாரெங்கே சுவாமி நாட்டியம் புரிய வேண்டுமா? ஆகட்டும் அம்மா, தாங்கள் ஆடுங்கள். ஆகட்டும், வேறு வழி கிடையாது. நல்ல மனிதமா இருக்கணும். அலங்காரம் பண்ணி நாட்டி பாருங்க. நீங்க எந்த முன்பாடி எப்படி எல்லாம் பண்ணுவீங்களோ அத பிரகாரம் எங்களுக்கும் பண்ணணும். ஆமா, நீங்க வைக்கிறதும் வைக்கணும். நாங்க மடியிருக்கலாம், மன்னர்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யறோமோ இப்படி செய்வீங்களா? உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். அருமையாக மன்னருக்கு இதெல்லாம் செய்வீங்களா?